நீங்க சோஷியாலஜி மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு புத்தகம் வந்து ரொம்ப முக்கியம். ஹூ கவர்ன்ஸ், யார் ஆளுகிறார்கள். இந்த புத்தகத்தை அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ராபர்ட் ஏ தால் அப்படின்றவர் 1961 வந்து எழுதினாரு. இந்த புத்தகத்தை நியூ ஏவன் அப்படின்ற நகரத்துல நடக்கக்கூடிய அதிகாரம் சார்ந்த சோசியல் சேஞ்சஸை வந்து படிச்சு இந்த புத்தகத்துல அட்ரஸ் பண்ணாரு. சமூகத்துல ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது. அந்த டைம்ல சொன்ன சோஷியல் சயின்டிஸ்ட் எல்லாரும் அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எலிட் பீப்புள்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அதனால அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் சொசைட்டில நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாறாக இவர் சொன்ன தத்துவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது. அரசியல்ல சிறப்பு வாய்ந்தவங்க கிட்ட அரசியல் அதிகாரமும், கல்வியில சிறப்பு வாய்ந்தவங்க கிட்ட கல்வி சார்ந்த அதிகாரமும், பொருளாதாரத்துல சிறப்பு வாய்ந்தவங்க கிட்ட பொருளாதாரம் சார்ந்த அதிகாரமும் வந்து இருக்கு. அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல விளக்கமா எழுதினாரு. இந்த புத்தகத்துல தான் பாலியார்கி அப்படின்ற கான்செப்டும் இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி முக்கியமான ஃபேக்சுவல்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.